இன்று ஓணம் திருநாள். இது கேரளாவில் மட்டும் கொண்டாடப்படுவதில்லை, தமிழர்களும் ஒரு சிலர் இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள். இதற்கான ஆதாரம் நமக்கு சங்க இலக்கியமான மதுரை காஞ்சியில் கிடைக்கிறது. அந்த பாடல், கணம் கொள் அவுணர் கடந்த பொலந்தார் மாயோன் மேய ஓணம் நல்நாள் கோணம் தின்ற வடுகாள் முகத்த மரம் கொள் சேரி மாறுபொரு செருவில் கடுங்கல் தேரல் மகிழ் சிறந்து திரிதல். ஒரு சில வரிகளை மட்டுமே நான் கூறியிருக்கிறேன். அதாவது மதுரை காஞ்சியின் படி திருமாலை அனைவரும் இந்த ஓணம் திருநாள் அன்று வணங்கினார்கள் என்று குறிப்பிடுகிறார் மாங்குடி மருதனார் எனும் புலவர். மேலும் அன்று நடந்த சேரிப்போர் எனும் வீர விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலையாலங்கான செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பல பசுக்களை மாடுகளை பரிசுகளாக வழங்கியிருக்கிறான். மேலும் இந்த ஓணம் திருநாள் என்பது நம் தமிழகத்தில் எப்படி பொங்கல் திருநாளோ அதை போல ஓணம் என்பதும் ஒரு அறுவடை திருநாள் என்றும் சொல்லப்படுகிறது. இதை பற்றி இன்னும் பல குறிப்புகளும் மகாபலி மன்னன் தமிழ் மன்னனாகிய மாவலி என்ற குறிப்புகளும் நமக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கின்றன.